இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, எந்த நேரத்திலும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். சிறுபள்ளி பிள்ளைகளுக்கு சிறுபள்ளி ஆசிரியர் ஒரு காரியத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாராம். என்ன ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாராம்? ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஜெபத்தை அவங்க சொல்லி கொடுத்தாராம். கட்டை விரலை பார்த்து சொன்னாராம், இந்த கட்டை விரல் முக்கியமான விரல். ஆகவே நமக்கு முக்கியமானவர்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கட்டை விரலை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் தாயாருக்காக, உங்கள் தகப்பனாருக்காக, உங்கள் தாத்தாவுக்காக, பாட்டிக்காக, சித்தப்பா சித்திகளுக்காக, அத்தைமார்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேணும். கட்டை விரலை போல் பார்க்கும்போது ஆள்காட்டி விரலை பார்க்கும் பொழுது இந்த ஆள்காட்டி விரலை காட்டி மற்றவர்களுக்கு, உங்களுக்கு ஆசிரியர்கள், உங்கள் போதகர்கள், உங்களுக்கு மருத்துவர் செய்த மருத்துவர்கள், உங்களை பாதுகாக்கிற காவலாளர்கள், காவல்துறை, இப்படிப்பட்டவர்களுக்காக அந்த கட்டை விரலை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் வர வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தாராம். 3வது நடுவிரலை பார்க்கும்பொழுது உயரமான விரல், இருக்கிறதுலே உயரமான விரல். இந்த நடுவிரலை பார்க்கும்போது உயர்ந்த தலைவர்கள், நம்ம அதிகாரம் செலுத்துகிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள், நம்முடைய பிஷப்மார்கள், நம்முடைய இப்படிப்பட்ட உயர்ந்தவர்களுக்காக, தொழில் செய்கிறவர்கள், அதிபர்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களாம். இந்த மோதிர விரலை பார்த்த உடனே இது பலவீனமான விரல். இந்த மோதிர விரலை பார்க்கும்போதெல்லாம் நம்மை காட்டிலும் பலவீனமாக இருக்கிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், அனாதைகள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்தாராம். இந்த சுண்டு விரலை காட்டும் பொழுது இந்த சுண்டு விரல் இது இருக்கிறதுலே மிகவும் சின்ன விரல். இந்த சுண்டு விரல் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள், வயதானவர்கள், முதியவர்கள், பலவீனமானவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களாம். இதுதான் ஆண்டவருடைய வசனமும் சொல்லுது. எந்த சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படிப்பட்ட 5 விரலுக்கான ஜெபங்களை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஜெபங்களைப் போல் நாமும் நம்முடைய ஜெபங்களில் உயர்ந்தவர்களை நினைப்போம், எளியவர்களை நினைப்போம், திக்கற்றவர்களை நினைப்போம், நம்முடைய குடும்பத்தை நினைப்போம், ஆளுகிறவர்களை நினைப்போம், அதிகாரிகளை நினைப்போம். எப்பொழுதும் சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அவர்களும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, நாமும் ஆஸ்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி அந்த சிறு பிள்ளைகளுக்கு அந்த சிறு பள்ளியில் சொல்லி கொடுத்தார்களோ அப்படியே நாங்கள் கூட ஆண்டவரை எங்களை தாழ்த்தி மற்றவர்களுக்காக ஜெபிக்க அந்த ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். அப்படியே நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.